2024ன்னு பார்க்குறப்போ, இவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே மீனம் பார்த்தீங்கனாலே இல்யூஷன்ஸ் தான். ஃபேண்டசி, ம்ஹ்ம். கனவுகள் எல்லாமே ம், ம், அதுதான் ம். அவங்களுக்கு. இவங்கள வந்து ஈஸியா சமாதானமும் படுத்த முடியும். சில டைம் சமாதானப்படுத்தவே முடியாதுன்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா, இவங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கணும். "எப்பா கரெக்ட்டா தான் இருக்குது, கரெக்ட்டா தான் இருக்குதுன்னு." அப்ப இந்த 2024 எப்படி இருந்திருக்கும்னா, அவங்களுக்கு அந்த ஒரு மாயையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப வருஷமா வாழ்ந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாயையை எவ்வளோ பெரிய ஒரு அடி குடுத்துச்சுங்கிறது தான் 2024. ஓகே. அந்த இல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது டிசால்வ் பண்ணுன டைம் பீரியட். இத வந்து கரைக்க ஆரம்பிச்சிருக்கும். 2024ல கரைஞ்சு கரைஞ்சு வரப்போ, அந்த சாயம் வெளுக்குதுங்கிற மாரி தான். அந்த ஃபேண்டஸிலேருந்து ரியாலிட்டிக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது என்ன பண்ணியிருக்கும்னா 2025ல அதிகமா கோயிலுக்கு யார் போயிருப்பாங்கன்னா, மீனன் தான் போயிருக்கும். ஓ! 2025ல அதிகமா தெய்வ வழிபாட்டு யார் பண்ணியிருப்பாங்க? மீனம் தான் மீனம் தான். பண்ணியிருக்கு. ஆன்மீகத்த யார் நம்பியிருப்பாங்க? மீனம் தான் நம்பியிருக்கும். கடவுள ம். திட்டவும் செஞ்சிருப்பாங்க, ஆன்மீகத்துக்குள்ள போகவும் செஞ்சிருப்பாங்க. சத்தமே இல்லாம பிரார்த்தனைகள் வச்சிருக்கிறது, அவங்களுக்குன்னு சில ஏஞ்சல்ஸ் வச்சுக்கிறது, வழிபாட்டு முறைகள் பண்றது, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆகாதுன்னு நம்ம சொல்லியிருப்போமோ, அத போய் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வந்து, ஆமா சொன்னது கரெக்ட் தான். ம். ஆகாம தான் போச்சு. அப்படின்னு இப்ப அவங்களுக்கு 2025 தெளிவா ஒரு விஷயத்த என்ன சொல்லிக் குடுத்துருக்குன்னா, மாயை எவ்ளோ பெரிய ஆபத்து ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்துருந்துருக்கும். நீங்க ரியாலிட்டிக்குள்ள வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2024 ராகு. ராகு செம்மையா வச்சு செஞ்சது அந்த இல்யூஷன்ங்கிற ஒரு இதுக்குள்ளார ஓகே, இருந்து ஓகே. வச்சு செஞ்சு இத நான் மாத்திர்றேன், அதான் எதையுமே மாத்த முடியல. 2025 கேது. ஏன்னா, கேது தான் வந்து இவங்கள மோட்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. மோட்ச பாதை அவ்வளோ ஈஸியான பாதை கிடையாது. மீனம் ம். பிறந்ததே மோட்ச பாதைக்கு தான். அந்த ம். மோட்ச பாதை ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதை அப்படிங்கிறப்போ, இவங்க இந்த வழிபாடுகளே எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இவங்க எப்படி போயிருந்திருப்பாங்கன்னா, "இத செஞ்சா எனக்கு இது கிடைக்கும். அதனால நான் இந்த ஆன்மீகத்துக்கு" ஆன்மீகம் இப்படி தான் இழுக்கும். ஓகே. வெயிட் பண்ண வைக்கும்.